மகிழ்ச்சி. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுத்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. வாங்க இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஒரு ஹெல்த் மிக்ஸ் தான் பண்ண போகிறோங்க. அது வந்து பார்த்திங்கன்னா உடம்புக்கு வந்து உடல் சோர்வு, எலும்புகள்லாம் நல்லா வலுப்பெறதுக்கு, பலம் பெறதுக்கும், உடம்பு நல்லா உறுதியாக இருக்கிறதுக்கும் இந்த சத்து மாவு வந்து ரொம்ப உதவியாக இருக்குங்க. இதில் ஹெல்த் பெனிஃபிட் நிறைய இருக்குதுங்க. இது வந்து 3 பொருள் வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ராகி வந்து 1 கப் எடுத்துருக்கிறேன். ராகியில் வந்து அதிகமாக இரும்பு சத்து இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். அதனால் இது வந்து நம்ம அடிக்கடி நம்ம உணவில் சேர்த்துக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா உளுந்து, பொட்டு உளுந்து வந்து உடச்ச உளுந்து எடுத்துருக்குறேன். இந்த உளுந்து 1 கப் எடுத்திருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா பார்லி ஒரு 3/4 கப் எடுத்திருக்கேன். இவ்வளோ தாங்க. இந்த 3 இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், இந்த ராகியை நம்ம வறுத்துக்கலாங்க. ராகி வறுக்கிறது பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இது நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரும், நல்ல வாசம் வரும். இப்போ அந்த டைம் வேறு தட்டுக்கு நம்ம மாற்றிக்கணும். அது வரைக்கும் நம்ம இப்படியே கைவிடாமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம வறுத்துட்டே இருக்கணுங்க. பாருங்கள், ராகி வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு, நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இதை எடுத்து வேறு தட்டுக்கு நம்ம மாற்றிக்கலாம். இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த உளுந்து பருப்பு வறுத்துக்கலாங்க. உளுந்து பார்த்திங்கன்னா நல்ல ப்ரௌன் கலர் ஆகணுங்க. அது வரைக்கும் நம்ம வறுக்கணும். உளுந்து பார்த்திங்கன்னா வறுப்படுறதுக்கு எப்படியும் ஒரு 2-3 நிமிஷம் ஆயிடுங்க. அது கொஞ்சம் பொறுமையாக தான் நம்ம வறுக்கணும். இப்போ தான் பாருங்கள், லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வருது. இன்னும் நல்ல ப்ரௌன் கலர் ஆகணுங்க. பாருங்கள், நல்ல ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு, நல்ல வாசம் வர்றதுக்கு ஆரம்பிச்சிருச்சு. இனி வறுத்தா கருகிரும், நம்ம எடுத்துடலாங்க. பாருங்கள், இனி பார்லி சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், பார்லி நல்லா வறுபட்டுருச்சு, கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ எடுத்து வேறு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிக்கலாம். பாருங்கள், நமக்கு ராகி, வறுத்த ராகி, உளுந்து, அப்புறம் பார்த்திங்கன்னா பார்லி 3மே பார்த்திங்கன்னா நல்லா வறுத்து நல்லா ஆறிடுச்சுங்க. நல்லா ரூம் டெம்பரேச்சர் வந்துடுச்சு. இப்போ இதை நம்ம தனித்தனியாக அரைச்சி எடுத்துகிட்டு வரலாங்க. ராகி நல்லா நைஸாக அரைச்சாச்சுங்க. வறுத்த உளுந்து வந்து பார்த்திங்கன்னா நல்லா நைஸாக அரைச்சிக்கலாங்க. வறுத்த உளுந்து நல்லா நைஸாக அரைச்சாச்சுங்க. அடுத்து நம்ம பார்லி அரைச்சிக்கலாங்க. நம்ம பார்லி அரைச்சிக்கலாங்க. பாருங்க, பார்லி நைஸாக அரைச்சி எடுத்தாச்சுங்க. ராகி, உளுந்து, பார்லி 3 நல்லா வறுத்து பொடி பண்ணியாச்சுங்க. நமக்கு பார்த்திங்கன்னா இது ஒரு 1/2 கிலோ பக்கம் வந்துருக்குதுங்க. இந்த 3ஐயும் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ மிக்ஸி வந்து பார்த்திங்கன்னா சரியாக அரைக்காத மிக்ஸியாக இருந்தால் நீங்கள் நல்லா அரைச்சிட்டு சலிச்சுக்கோங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம நல்லா ஆறின பின்னாடி நல்லா ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நல்லா டைட்டாக அடைச்சி வச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு 1 மாதத்துக்கு வெளியே இருந்தாலும் ஒன்றும் ஆகாதுங்க. இது மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஹெல்த் மிக்ஸ் ரெடி ஆகிடுச்சுங்க. இது வந்து நம்ம 2 டைப்பாக செய்ய போகிறோம். எப்படின்னு பார்க்கலாம். ஒன்று வந்து பால் சேர்த்து செய்கிறோம், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா பால் சேர்த்தாமல் கஞ்சி மாதிரி செய்ய போகிறோம். வாங்க பார்க்கலாம். பாருங்கள், இது 2 பேருக்கு அளவாக வச்சுருக்கேங்க. இதில் வந்து பால் 2 டம்ளர் ஊற்றிருக்கேன். 2 ஸ்பூன் சத்து மாவு எடுத்து கட்டி இல்லாமல் தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுருக்கிறேன். பால் பொங்கி வந்ததும் நம்ம இதை அது கூட மிக்ஸ் பண்ணிக்கணும். பாருங்கள், பால் நல்லா பொங்கி வந்துருச்சுங்க. இப்போ நம்ம இந்த கரைச்சி வச்சுருந்த மிக்ஸி இது கூட சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நம்ம கை விடாமல் கலக்கிட்டு இருக்கணுங்க. பாலில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டைரெக்டாக அந்த பொடியை சேர்த்தக்கூடாதுங்க. சேர்த்தோம்னா கட்டி கட்டி ஆகிடும். நம்ம தனியாக 2 ஸ்பூன் எடுத்து தண்ணி விட்டு நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி தான் இதில் சேர்த்துக்கணுங்க. ஹெல்த் மிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நல்லா வறுத்துட்டோம். அதனால் இதில் தண்ணி கொதித்த பின்னாடி, பால் கொதித்த பின்னாடி போட்டால் சும்மா ஒரு 1 நிமிஷம் கொதிச்சா போதுங்க. இப்போ நல்லா கொதித்து கெட்டி ஆகிடுச்சுங்க. இப்போ வந்து நம்ம இது கூட வந்து நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாங்க. நீங்கள் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம், வெல்லம் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஒயிட் சுகர் சேர்த்துக்கலாம். அது உங்களுக்கு தெரியும். இப்போ 1/2 ஸ்பூன்
ஏலக்காய் பொடி சேர்த்து இறக்கிடலாங்க. இப்போ நம்ம இதை இறக்கி வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாங்க. பாருங்கள், 2 டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதுக்கு பார்த்திங்கன்னா இதில் பால் எதுவும் சேர்த்துறது இல்லைங்க. தண்ணி மட்டும் 2 டம்ளர் வச்சுருக்கேன். தண்ணி கொதித்ததும் 3 ஸ்பூன் எடுத்துருக்கேங்க. இந்த மிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த் மிக்ஸ் 3 ஸ்பூன் எடுத்து கட்டி இல்லாமல் நான் கரைச்சி வச்சுருக்கேன். தண்ணி கொதித்ததும் நம்ம இதை அதில் சேர்த்துக்கணுங்க. தண்ணி கொதிச்சிருச்சு. இப்போ இதை நம்ம அதில் சேர்த்துடலாங்க. ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஸ்பூன் எடுத்து சாப்பிட்ற மாதிரி ஆயிடும். அதனால் இந்த அளவு வந்து கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி லிக்விடாக இருந்தால் தான் நமக்கு குடிக்கிறதுக்கு நல்லா இருக்குங்க. இப்போ இது கூட வந்து நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாங்க. வெள்ளை கரைச்சி ஊற்றிக்கலாங்க. அப்படியே சர்க்கரை 2 ஸ்பூன் சேர்க்குறாங்க. பக்குவம் தான் கரெக்டாக இருக்குங்க குடிக்கிறதுக்கு. இப்போ இதில் ஏலக்காய் சேர்த்துக்கலாங்க. ஏலக்காய் ஒரு 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க, சின்ன ஸ்பூன். இப்போ ஏலக்காய் சேர்த்துட்டுங்க நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாங்க. இது கூட இப்போ இந்த தேங்காய் சேர்த்து குடிக்கும்போது இன்னும் சூப்பராக இருக்குங்க. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா தேங்காய் பால் இதில் மிக்ஸ் பண்ணியும் குடிப்பாங்க. அதுவும் நல்லாயிருக்கும், இதுவும் நல்லாயிருக்குங்க. அவ்வளோதாங்க. இப்போ இறக்கிடலாங்க. வந்து ராகி, உளுந்து, பார்லி இந்த 3 சேர்த்து நம்ம ஒரு ஹெல்த் மிக்ஸ் செஞ்சுருக்கிறோம். இது ரொம்ப நல்லா வந்திருக்குதுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா உடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லதுங்க. உடல் சோர்வு, மூட்டு வலி, கைகால் வலி, பேக் பெயின் இந்த மாதிரி ரொம்ப சோர்வாக இருக்கிறவங்களாம் இதை விடாமல் குடிச்சிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா நம்மளுடைய எலும்புகளும் நல்ல வலுப்பெறுங்க, உறுதியாக இருக்குங்க. இந்த ஹெல்த் மிக்ஸ் பார்த்திங்கன்னா வீட்டில் சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே குடிக்கலாங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. பேக் பெயின் எல்லாம் வரவே வராதுங்க. உடலில் இடுப்பு எலும்புகள் எல்லாமே நல்லா வலுப்பெறும், உறுதி அடையுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது உபயோகமான ஒரு வீடியோவாக இருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.